இந்த டாக்டருக்கு மேலே இருக்கிற தாக்குதல் வந்து இது முதல் முறை கிடையாதுங்க. இது வந்து தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது. எல்லா லெவலையும் நடந்துட்டு இருக்குது. இது வந்து கத்தி குத்து இவ்வளோ ரத்த சேதாரமாக இருக்கிறது வந்து உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாது. அங்கே வந்து 8 சூப்பர் ஸ்பெஷாலிட்டி டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனைன்னு சொல்கிறீங்க. ஆனால் 8 சூப்பர் ஸ்பெஷாலிட்டி டாக்டர்கள் சரியாக இல்லாமல் தான் அங்கே வந்து நடந்துக்கிறது. இங்கே ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாது, இங்கே பெட்டு ஃபுல் ஆயிடுச்சுன்னு என்னைக்காவது ஒரு அரசு மருத்துவமனையில் சொல்லியிருக்கிறாங்களா? வேலைப்பளு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் நிறைய அரசு டாக்டர்கள் வந்து சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா கிளினிக்கும் போகிறாங்க. அப்போ மட்டும் வேலைப்பளு அவங்களுக்கு அதிகம் இல்லை. அரசு மருத்துவர்கள் தனியாராக ப்ராக்டிஸ் பண்ணுறதை நான் முற்றிலுமாக எதிர்க்கிறேன். நாங்கள் டாக்டர்கள் யாருமே வந்து எங்களை தயவுசெய்து கடவுளே சொல்லாது. எங்களை ஒரு சக மனுஷனா முதல்ல பாருங்க, மனித நேயத்தோட முதல்ல பாருங்க. அந்த போலீஸ் பூத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் 10,000 பேர் ஓபி வருவான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 2 போலீஸ் தான் இருப்பாங்க. இந்த இலவச மின்சாரம் 100 யூனிட் ஆனது கட் பண்ணணும். இந்த 1000 ரூபா பணம் கொடுக்குற ஸ்கீம்ஸையும் கட் பண்ணணும். இந்த வீடு வழங்கும் திட்டம், இந்த கழிவறை திட்டத்தை எல்லாத்தையும் நீங்கள் பிளாக் பண்ணணும். நீங்கள் சிட்டிசன் படம் மாதிரில பேசுகிறீங்க. ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் அரசு சாரா சேவை மருத்துவர்கள் சங்கத்தோட மாநில பொதுச் செயலாளர் திரு டாக்டர் கார்த்திகேயன் அவர்களுடன் உரையாட இருக்கிறோம். நேற்று ஒரு அரசு மருத்துவமனையில் வச்சு ஒரு டாக்டரை வந்து ஒருத்தர் வந்து கத்தியால் குத்திருக்காரு. அதை பற்றி அவரிடம் விவாதிக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். கிண்டி கலைஞர் கருணாநிதி மருத்துவமனையில் வச்சு ஒரு டாக்டர் பாலாஜிங்கிறவரை ஒருத்தர் வந்து கத்தியால் குத்திருக்காரு. அதுக்கு நேற்றே அவர் கைது செய்யப்பட்டு 6 பிரிவு 5 பிரிவுல வழக்கெல்லாம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் போராட்டம் நடத்திட்டாங்க. ஆனால் இன்னைக்கு காலையில் தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்ட மருத்துவமனைகளிலும் போராட்டம் நடத்தியிருக்காங்க. எல்லா அரசு மருத்துவர்களும் போராட்டம் பண்ணியிருக்காங்க. இது வந்து நோயாளிகளை கூட வந்து பாதிப்பாக்கியிருக்கு. அதான் எல்லாமே ஆக்ஷன்லாம் எடுத்துட்டாங்க. நேர்லேயே வந்து பார்த்துருக்காரு துணை முதல்வர். இதை விட என்ன உங்களுக்கு தேவைப்படுது? கிண்டியில் இருக்கக்கூடிய கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் ஒரு மருத்துவரை வந்து கொலைவெறி தாக்குதலாக 7 முறை கத்தியால் குத்தி கொலை முயற்சி ஒரு நோயாளியினுடைய ஒரு அட்டெண்டர் காஞ்சனான்னு சொல்லப்படுறவங்க ஹாட்ஸ்கின்ஸ் லிம்போமான்னு சொல்லப்படுற ஒரு கேன்சர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு ஸ்டேஜ் 4 அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்திருக்கிறாங்க. 6 கீமோதெரப்பி சைக்கிள் ஒரு இடைவேளை விட்டு வாரம் இடைவேளை விட்டு அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக கேன்சர் ஸ்டேஜ் 4னா கண்டிப்பாக நல்ல பெயின் இருக்கும். அந்த கேன்சருக்காக கொடுக்குற அந்த கீமோதெரப்பி மருந்தானது வந்து உடம்புல நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் உண்டு பண்ணும். முடி கொட்டுறதுலேருந்து, கிட்னி பிரச்சனையிலேருந்து, சர்க்கரை வியாதியிலேருந்து, மூச்சு சுவாச திணறலேருந்து. இதுதான் அந்த நோயுடைய தன்மை. அதை புரிந்து கொள்ளாமல் அந்த நோயாளியினுடைய மகன் வந்து இது டாக்டர் சரியாக ட்ரீட்மெண்ட் பார்க்கல அப்படின்னு சொல்லி அவர் கூட அவரை தனியாக ரூமில் இருக்க நேரமாக பார்த்து கதவை சாத்திட்டு கத்தியால் குத்திக்கிட்டது வந்து டாக்டர்கள் மத்தியிலும் அரசு சாரா சேவை மருத்துவர்கள் சங்கம்லையுமே பெரிய ஒரு அதிர்வலைகளையும் ஒரு அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்குது. இது வந்து ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது. அதாவது ஒரு மருத்துவராக ஒரு ஹாஸ்பிட்டலில் நம்ம வந்து ஒரு நோயாளிக்கு எப்படி நம்ம சிகிச்சை இதுக்கப்புறம் பார்க்க முடியும், ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை இருக்குமோன்ற ஒரு ஆதங்கம் எல்லா மருத்துவர்கிட்டையுமே இருக்குதுங்க. இந்த செயலுக்கு வந்து எங்கள் சங்கம் சார்பாக வன்மையாக எங்களுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். எந்த இடத்துல கான்ஃப்ளிக்ட் உருவாகுது? ஏன்னா டாக்டர் வந்து நோயாளிகிட்ட நோட்டை தூக்கி அடிக்கிறாரு. அதுபோக குற்றவாளியோட தம்பி என்ன சொல்கிறாருன்னா, டாக்டர் வந்து தவறான சிகிச்சை அளிச்சிருக்காரு, அதனால தான் வந்து எங்கள் அண்ணன் கோவப்பட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாரு, மற்றபடி வேறு எதாவது மோட்டிவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு நோயாளிகிட்ட இப்படி தான் வந்து ஒரு படித்த டாக்டர் வந்து தரக்குறைவாக நடந்துக்கிடுவாங்க. அதாவது அங்கே என்ன வாக்குவாதம் நடந்தது, எப்படி செயல்படுதுன்றது தெரியல. அவங்க அம்மா அந்த நோயாளி அங்கே வரவில்லை. இல்லை அன்னைக்கு நோயாளி வரல, ஆனால் அதுக்கு முன்னாடி நோட்டை கிடைக்கும். அவங்களுடைய மகன் வந்து அவர் வந்து ஓபிச்சீட்டு போட்டுட்டு அவர் தான் வந்திருக்கிறார். அதன் பிறகு வந்து ஒரு மருத்துவர் ஒரு நோயாளி ஒரு பெண்மணி வந்து இந்த மாதிரி அங்கே ஒரு கேஸ் ஷீட்டை கிழிச்சு போட்டோன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். மருத்துவர் தவறே செய்திருந்தாலுமே கூட என்ன பண்ணணும், அதை வந்து அவங்களுக்கு மேலதிகாரியாக இருக்கிற ஒரு ஆர்எம்ஓவோ டீன் கிட்ட புகார்படி துறை ரீதியான ஒரு புகார் கொடுக்கணும். இல்லை மருத்துவ கவுன்சிலில் சரியாக ட்ரீட்மெண்ட் பார்க்கல, எங்களுக்கு திருப்தி இல்லை ட்ரீட்மெண்ட்டில் அப்படின்னா நீங்கள் மருத்துவ கவுன்சில் அவர் மேலே நீங்கள் புகார் கொடுக்கலாம். அதுக்கு அவருக்கு தண்டனை இருக்குது. அவருடைய மருத்துவ லைசன்ஸே கேன்சல் பண்ணுற லெவலுக்கு கூட பனிஷ்மெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் சட்டத்தை கையில் எடுக்கிறது வந்து கரெக்டாக சட்டத்தை கையில் எடுக்கிறது தவறு தான். ஒரு கொலை அதை வந்து அவங்க அம்மாவும் தம்பியுமே ஒத்துக்கிட்டாங்க. அவங்க அது தவறு இல்லையா? இப்போ உங்களுடைய அம்மாவுக்கு கேன்சரால் வலியால் தாங்க முடியல, எனக்கு வந்து வேதனையாக இருக்குதுன்னு சொல்லி நைட் ஃபுல்லாக மது அருந்தி விட்டு நீங்கள் போயிட்டு ஒரு டாக்டர் வந்து குத்துறீங்க. ஒருவேளை அந்த டாக்டர் அவர் மது அருந்திருந்தாலும் எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க? அது இதுவரைக்கும் தெரிவிக்கவே இல்லை போலீஸ். ப்ரெஸ் மீட்டில் அவர் என்ன விசாரணை முதல் கட்ட விசாரணையில் அவரே சொன்னதாக
மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சரும் அங்கே இருக்க செய்தியாளர்களுமே வந்து இதை வந்து சொல்லியிருக்காங்க. அவர் அன்றைக்கி முன்னாள் வந்து மது அருந்தி இருக்கிறார். பெருங்கலத்தூர்ல இருந்து ட்ரெயின் மூலயமாக வந்து கிச்சனில் இருக்கிற கத்தியை எடுத்துகிட்டு வந்து கிண்டி ஸ்டேஷனில் இறங்கி தான் அவர் வந்திருக்கிறார். ஸோ என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் அதுக்கான ஒரு ப்ராப்பர் ப்ரோட்டோக்கால், ஒரு கம்ப்ளைண்ட்டு தான் நீங்கள் கொடுத்து செயல்படுத்த முடியுமே கண்டி எல்லாரும் சட்டத்தை தன் கையில் எடுத்து ஒரு வன்முறை, ஒரு 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 அராஜக போக்கு, ஒரு இந்த மாதிரி கொலைவெறி தாக்குதல், அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் ஆகிட முடியுமா? இதே அந்த மருத்துவர் உயிர் இழந்திருந்தால் அவங்க குடும்பத்துக்கு யாருங்க பதில் சொல்கிறது? அப்போ உங்கள் அம்மாவுக்கு கேன்சர் சரியாக போயிடுமா? இது வந்து என்ன ஒரு தவறான ஒரு விஷயம்னு எனக்கு தெரியல. அதாவது இந்த டாக்டருங்க மேலே இருக்கிற தாக்குதல் வந்து இது முதல் முறை கிடையாதுங்க. இது வந்து தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது, எல்லா லெவலையும் நடந்துட்டு இருக்குது. இது வந்து கத்தி குத்து இவ்வளோ ரத்த சேதாரமாக இருக்குது வந்து உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியல. முதல்ல 2019 அஸ்ஸாமில் தேவன் டட்டா அப்படின்னு ஒரு 73 வயசு ஒரு சீனியர் டாக்டர் அங்கே ஒரு நோயாளி இறந்துட்டாங்கன்னு சொல்லி அடிச்சே கொண்டுட்டாங்க. இது வந்து 2019 நடந்த ஒரு டாக்டர்னுடைய அடித்து கொண்டு இருக்காங்க ஒரு 100 பேர். அடுத்ததாக 2021 சுயிஜ் குமார் சேனாபதின்றவர் அஸ்ஸாம் ஹுஜாய் டிஸ்ட்ரிக்ட்லேயுமே அவரையும் இதே மாதிரி நோயாளி கொரோனா வார்டில் ஒரு நோயாளி இறந்துட்டாருன்னு கொரோனா டியூட்டியில் இருந்தவர் அடித்து கொண்டுட்டாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 2024 ஆகஸ்ட் மாதம் வந்து நம்ம ஆர்ஜிகர் கொல்கட்டா மருத்துவமனையில் ஒரு பெண் பயிற்சி மருத்துவரை ரேப் பண்ணி மர்டர் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போது திருச்சியில் மிளகுப்பாறை ஜிஹெச்சில் 6ஆம் தேதி நவம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு கார் பார்க்கிங்கில் ஒரு டாக்டர் அவருடைய இடத்துல விட்டுட்டாருன்னு சொல்லி ஒரு கட்சியை சேர்ந்தவங்க வந்து அந்த டாக்டர் அங்கே ஹாஸ்பிட்டல் கேம்பஸ்லேயே ஒரு 10 பேர் போட்டு அடிக்கிறாங்க. இப்போது இந்த கலைஞர் நூற்றாண்டு சென்னையில் நடந்திருக்குது. இந்த வன்முறைகள் வந்து நடந்து கொண்டே தான் இருக்குது. இதுக்கு தகுந்த ஒரு மெஷர்ஸ் கண்டிப்பாக எடுக்கணும் அரசாங்கத்துக்கு. ஏன்னா அந்த பேஷண்ட்டும் சொல்கிறாங்க, அவங்களோட அந்த குற்றவாளியோட தம்பிகளும் சொல்கிறாங்க, இந்த அம்மாவுக்கு வந்து தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கு, தரக்குறைவாக நடத்துகிறாங்க, காலையிலேருந்து மாலை வரைக்கும் நிற்க வைக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. நம்ம வீடியோஸ்லாம் போய் பார்க்குறோம். இந்த இல்லை ஒரு விஷயம் பொதுமக்களும் மீடியாவுக்கும் நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒரு டாக்டராக நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது நானும் 2-3 இன்டர்வியூவில் பார்த்தேன். நிறைய இந்த கமெண்ட் செக்ஷனில் பொதுமக்கள் இவங்கெல்லாம் வந்து டாக்டர்கள் வந்து சரி, இவங்களை கொல்லணும், இவங்களுக்கு தே டிசர்வ் இட், நோயாளிகள் இப்படி பண்ணுறாங்களேன்னு சொல்லி பேசுகிறாங்க. ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு டாக்டர் கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் அங்கே என்ன ஒரு ஸ்டாண்டர்டுக்கு அங்கே வர பேஷண்ட்டு 10,000 பேர் வரன்னா 10,000 பேருக்கான அங்கே வந்து டாக்டர் நீங்கள் அப்பாயின்ட் பண்ணியிருக்கா? கவர்மெண்ட் அப்பாயின்ட் பண்ணியிருக்கா? இல்லை. டாக்டர் பற்றாக்குறை இருக்காங்க. அங்கே வந்து 8 சூப்பர் ஸ்பெஷாலிட்டி டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனைன்னு சொல்கிறீங்க. ஆனால் 8 சூப்பர் ஸ்பெஷாலிட்டி டாக்டர்கள் சரியாக இல்லாமல் தான் அங்கே வந்து நடந்துகிட்டு இருக்குது. செவிலியர்கள், நர்ஸுங்க வந்து அங்கே பேஷண்ட் வரவங்களுக்கு ஈக்குவலான ஒரு இதில் அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்களா? இல்லை. அங்கே வந்து கம்பவுண்டர்னு சொல்லப்படுற வார்ட் பாய், இவங்க எம்என்ஏ எஃப்என்ஏவை வந்து வீல் சேர் தள்ளிட்டு போகிறவங்க, பேஷண்ட் வரவருடைய மக்கள் தொகை ஏற்றாப்புல அங்கே இருக்குதா? அதுவும் இல்லை. அங்கே சரியான உள்கட்டமைப்பு வசதிகளே இல்லை. ஸோ ஒரு அரசாங்கத்தையும் ஒரு நிர்வாகத்தையும், ஒரு சுகாதாரத்துறை நிர்வாகத்தை பார்த்து கேட்க வேண்டியதுக்கெல்லாம் எப்படி டாக்டர் பொறுப்பாமா? இதே தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஒரு பேஷண்ட் வந்து ஒரு டாக்டர் சரியில்லை அப்படின்னா மேல்முறையீடு பண்ணணும், உயர் அதிகாரிகிட்ட சொல்லணுங்கிறீங்க. அப்போ உங்கள் சங்கங்கள் வந்து பல்நோக்கு மருத்துவமனைன்னு வச்சுட்டு நீங்கள் 8 டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் ஆரம்பிச்சிருக்கீங்க, பல்நோக்கு இல்லை, அலுவலர்கள் கம்மியாக இருக்காங்க, வேலைப்பொழு ஜாஸ்தியாக இருக்குது, நீங்கள் ஏன் முறையிடுறது? இதை கவர்மெண்ட்டுக்கும் அரசாங்கத்துக்கும் நாமல் தெரியப்படுத்திட்டு தான் இருக்கிறாங்க, சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்காக நம்ம அப்படியே ஹாஸ்பிட்டல் அமௌண்ட் விட்டுட்டு போக முடியாது. இப்போது நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் எய்ம்ஸ், ஜிப்மர்லாம் போனீங்கன்னா 100 பெட் இருக்குதுன்னா 100 பெட் ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா வேறு யாரையும் அவங்க அட்மிட் பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்ம மாநிலத்தில் இருக்கிற ஸ்டேட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா 10,000 பேர் இல்லை, 20,000 பேர் இல்லை, 50,000 பேர் வந்தாலும் அவங்களை அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு தான் அனுப்புவாங்க. இங்கே ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாது, இங்கே பெட்டு ஃபுல் ஆகிடுச்சுன்னு என்னைக்காவது ஒரு அரசு மருத்துவமனையில் சொல்லியிருக்கிறாங்களா? ஸோ டாக்டருங்களுக்கு பணிச்சுமை இருக்குது. நீங்கள் அதையும் ஒன்று புரிஞ்சுக்கணும். இன்னொன்று, டாக்டருங்க எல்லாருமே நல்லவர்கள், அவங்க மேலே தப்பே கிடையாதுன்ற விஷயமும் நான் சொல்லலை. ஒரு சில மருத்துவர்கள் அரசு மருத்துவமனைகளில் அவங்க இந்த கவனக்குறைபாடாக இருக்கலாம், சரியான ஒரு இது இல்லாமல் இருந்திருக்கலாம், நோயாளிகளை வந்து அவங்க திட்டி இருக்கலாம். அதற்கு அந்த மருத்துவர்கள் ஒரு பர்டிகுலர் மருத்துவர் காரணத்தை வச்சு நீங்கள் 19 எல்லா டாக்டருங்களுமே இப்படி தான் இருக்கிறாங்க. அரசு மருத்துவமனைக்கு போனாலே வந்து எரிஞ்சு விடுறாங்க, ஒழுங்காக பேச மாட்டாங்கன்னு சொல்லுறது நான் முற்றிலும் ஏற்கவில்லை. நானும் அரசு மருத்துவமனையில் இருந்திருக்கிறேன் 3 வருஷம். ஸோ நோயாளிகள் இப்போ ஒரு டாக்டரால் ஒரு நாளைக்கு 100 பேரை தான் பார்க்க முடியுங்க. அந்த இடத்துல ஒரு 500 பேர் 1000 பேர் பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கும் மென்டல் ப்ரெஷர் ஏறும். அவங்களாலையுமே வந்து ஒரு அன்பு கனிவோட வந்து பேஷண்ட்களை பேசுறதும் வாய்ப்புகள் அந்த இடத்துல வேலைப்பொழு அதிகமாக இருக்குன்னு சொல்றீங்க. ஆனால் நிறைய அரசு டாக்டர்கள் வந்து சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா கிளினிக்கும் போகிறாங்க. அப்போ மட்டும் வேலைப்பொழு அவங்களுக்கு அதிகம் இல்லை. அரசு மருத்துவர்கள் தனியாராக ப்ராக்டிஸ் பண்ணுறதை நான் முற்றிலுமாக எதிர்க்கிறேன்.
அதுக்கு நான் வந்து உடந்தையாக இருக்க மாட்டேன். பாலாஜி சாரும் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல இது போறாருங்க. எஸ், அவர் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் பார்த்தாலும் அவர் பணி நேரத்தில் அவர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அவருடைய டியூட்டியை அவர் எக்ஸிக்யூட் பண்ணுறாரு. அதே நேரத்தில் அரசு மருத்துவர்கள் தனியார ப்ராக்டிஸ் பண்ணுறதை நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறேன். அதை நான் உடன்பட மாட்டேன். அவங்க பணி நேரம், அதாவது காலையில் 8லிருந்து 4 மணி வரைக்கும் அவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கிங் டைமில் அவங்க அப்போ பிரைவேட் ப்ராக்டிஸ் பண்ணால் அது சட்டப்படி குற்றம். 4 மணிக்கு மேலே அவங்க வந்து பண்ணக்கூடாதுன்னு எதுவும் சட்டம் இல்லை. அதை வந்து அமுல்படுத்தணும்ன்றதும் என்னோட ஒரு கோரிக்கை. நான் இந்த வழியாக வைக்கிறேன். அது வந்து தவறுங்க. இப்போ 5 பிரிவு 6 பிரிவில் விக்னேஷ் மேலே கேஸ் போட்டிருக்காங்க. பாலாஜி வந்து உடல்நிலையோட சரியாக தான் இருக்கிறாரு. இவர் மேலே கொலை முயற்சி வழக்கு முதற்கொண்டு போட்டிருக்காங்க. இப்போ வந்து ஒரு மனிதாபிமான அடிப்படையில் ஒரு ஆத்திரத்தில் நடந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக அந்த கொலை முயற்சி வழக்காவது விக்னேஷ் இருந்து வித்ட்ரா பண்ணுறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? இது வந்து தவறு. முதல்ல நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான சட்டங்கள் இருக்கு. செக்ஷன் 48 ஆஃப் 2008, முன்னாடி ஐபிசி, இப்போ பிஎன்எஸ்ன்னு இருக்கிற அந்த நம்மளோட ஐபிசி செக்ஷன்களில் ப்ரிவென்ஷன் ஆஃப் டேமேஜ் டு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் வைலன்ஸ் ஆக்ட் பிரகாரம் 48/2008 ஒரு சுகாதார ஊழியர், டாக்டரோ நர்ஸையோ நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ஒரு பொருளை சாதாரப்படுத்திட்டீங்கன்னா 3 வருஷம் கடுங்காவல் தண்டனையிலிருந்து 50,000 5 லட்ச ரூபா வந்து உங்களுக்கு ஃபைன் இருக்குது. இதற்கு வாரண்ட்டோ பெயிலோ எடுக்க முடியாது. ஸோ இதுக்கு வந்து இது வந்து காக்னிசபிள் அஃபென்ஸ். பெயிலே உங்களுக்கு கிடைக்காது. இதுக்கு நான் வாரண்ட்டே இல்லாமல் நீங்கள் வர அரெஸ்ட் பண்ணலாம். இவ்வளோ ஸ்ட்ரிக்டான ஒரு தண்டனைகள் இருக்குது. ஸோ இதே போன்ற தவறு பண்ணுறவங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு தண்டனை கொடுத்தா தான் அடுத்து இது போன்ற வந்து சட்டத்தை கையில் எடுக்க. அந்த குற்றவாளி வந்து ஹார்ட் பேஷண்ட் அப்படிங்கிறாங்க. ஹார்ட் பேஷண்டாக இருந்தாலும் கேன்சர் பேஷண்டாக இருந்தாலும் இன்னொருத்தர் கொலை பண்ணுறது வந்து இந்த சட்டம் நம்மளுக்கு சட்டத்தில் அப்படி தான் இடம் இருக்குதா? இப்போ எனக்கு வந்து ஒரு விஏஓ ஒரு தாசில்தார் எனக்கு வந்து சர்டிஃபிகேட்டில் சரியாக கையெழுத்து போடலை, அதனால் எனக்கு ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம போய் அவரை வந்து அடிக்க முடியுமா? அரசு ஊழியர், அரசு பணியில் இருக்கிற வந்து இடையூறு செய்கிறான்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்கு இல்லையா? ஸோ சட்டத்தில் என்ன சொல்லியதோ அது கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். இதுக்கு வந்து நீங்கள் வந்து டாக்டர்களை கடவுள்னு நீங்கள் வந்து நிறைய இடங்களில் வந்து படத்துலலாம் கடவுள் மாதிரிங்க, நீங்கள் வந்து தேவ தூதரங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் டாக்டர்கள் யாருமே வந்து எங்களை தயவுசெய்து கடவுளே சொல்லாது. எங்களை ஒரு சக மனுஷனாக முதல்ல பாருங்கள், மனித நேயத்தோட முதல்ல பாருங்கள். கடவுள்லாம் நீங்கள் சொல்லுவோம், அப்புறம் நான் கீழே போட்டு அடின்னு மிதிப்பான், அப்புறம் கத்தி எடுத்து குத்தோம். இது எதுக்கு? தேவையே இல்லை. கொரோனாவில் நீங்கள் எடுத்துக்கோங்க. கொரோனாவில் நம்ம தமிழ்நாடு சிறப்பாக செயல்பட்டதா இல்லையா? சிறப்பாக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 154 தமிழ்நாடு டாக்டர்கள் பிரைவேட் அண்ட் கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க கொரோனா ட்ரீட்மெண்ட் பார்த்து மக்களுக்கு கொரோனாவால் பாதிக்கப்பட்டு இறந்துட்டாங்க. இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா 1651 பேர் வந்து கொரோனா ட்ரீட்மெண்ட் பார்த்து கொரோனாவால் பாதிக்கப்பட்டு இறந்துட்டாங்க. அவங்களுக்கு காம்பன்சேஷன் ஏதாவது கிடைச்சது? எதுவுமே கொடுக்கலையே. அவங்களை கார்பஸ் பண்ணுன்னு சொல்லி எத்தனை பேருக்கு வந்திருக்குது? அதுக்கான புள்ளி விவரமே எதுவுமே கிடையாது. அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க, அது இன்னும் நடைமுறை சரியாக படுத்தலை. இன்னொரு விஷயம், அந்த டயத்துலலாம் டாக்டர்கள் தான் ஹீரோ, ராணுவ வீரர்கள் மாதிரி உள்நாட்டில் இருக்கணும்னு நம்ம பேசணும். அந்த லெவலுக்கு ஹைப்பெல்லாம் தேவையில்லைங்க. நாங்கள் எங்கள் கடமையை செய்யணும், அவ்வளோதான். உங்களுக்கு குறைபாடு இருந்தால் நீங்கள் மருத்துவ கவுன்சிலோ இல்லை நீங்கள் அதுக்கான ஒரு மேலதிகாரிகள்கிட்ட கம்ப்ளைண்ட் செஞ்சு அதுக்கான முறையான ஒரு இது பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், டாக்டர்களில் நீங்கள் அடிக்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா உங்கள் வீட்லேயோ இல்லை உங்கள் சொந்தக்காரங்களையோ, ஏன் உங்கள் ஃப்ரெண்டை கூட யாரோ ஒரு டாக்டராக இருக்கலாம்ல, அவங்ககிட்ட கொஞ்சம் தயவுசெய்து போய் பேசுங்க. என்னப்பா இப்படி போட்டு அடிச்சிட்டாங்க. எல்லாருமே வந்து உயிருக்கு பயந்து இதுக்கப்புறம் எப்படிங்க வேலை செய்ய முடியும் டாக்டர்ஸ்? இப்போ எல்லா டாக்டரும் உயிருக்கு பயந்து நான் வரல, டாக்டர் தொழிலே வந்து ரொம்ப அச்சுறுத்தலாக இருக்குது, இவ்வளோ ரிஸ்க்காக இருக்குது, பப்ளிக்கெல்லாம் திட்டுறாங்க அப்படின்ட்டு யாருமே டாக்டரும் படிக்கல, வேலைக்கும் வரலன்னா மக்களுடைய ஆரோக்கியமும் சுகாதாரத்துறை என்ன ஆகுது? ஸோ இதை போன்ற சிச்சுவேஷன்களை வந்து மாற்றம், அரசாங்கம் கடுமையான தண்டனைகள் கொடுக்கணும், இதை போன்ற விஷயங்கள் தடுக்கணும். இந்த பிரச்சனையை காரணம் காட்டி போராட்டம் பண்ண டாக்டர்கள் எல்லாம் வந்து 12 அம்ச கோரிக்கை, 15 அம்ச கோரிக்கைன்னு திடீர்னு புது கோரிக்கைகள்லாம் வச்சு போராட்டம் பண்றாங்க. இல்லை, இந்த அரசு சரியா இருக்குமா? இது வந்து அரசு மருத்துவர்கள் அவங்களுக்கு தேவையான விஷயத்த வந்து போராடுறாங்க. நாங்கள் வந்து அரசு சாராத மருத்துவர்கள்ன்றப்போ அவங்களுடைய கோரிக்கைகள் அவங்க போராட்டம் பண்ணுறது. எங்களுடைய நோக்கம் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் ஒரு சாதாரண கிளினிக்குகள்லையுமே வந்து மருத்துவர்களே தாக்குதல்ன்றது வந்து இது வந்து தவறு, இது ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இதற்கான தண்டனைகள் கொடுத்தா தான் இது போன்ற நிகழ்வுகள் நடக்காது. ஸோ டாக்டர்கள் போதுமா அனைத்து டாக்டர் மருத்துவர்களுக்குமே இது போன்ற ஒரு விஷயம் இருக்கணும். இப்போ சென்னைன்றதுனால நம்மளுக்கு மீடியா கவரேஜ் இருக்கிறதுனால இவ்வளோ விஷயங்கள் வெளியில் வருது. கேமரா வந்து அவ்வளோ கவரேஜ் இருக்குது, பொதுமக்களே எடுத்து போடுறாங்க. இதே நீங்கள் ஒரு கிராமமோ இல்லை ஒரு சப்தாலுக்கு ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா அங்கே இவ்வளோ நம்மளுக்கு மீடியா ப்ரெசன்ஸ் இல்லைன்னா நிறைய விஷயங்கள் வெளியில் வரது கிடையாது. ஸோ இதை வந்து மீடியாவுக்கும் ஒரு பங்கு இருக்குது, பொறுப்பு இருக்குது. அதே நேரத்தில் பப்ளிக் சொசைட்டிக்குமே ஒரு பங்கு இருக்குது. டாக்டர்ன்றவங்க வந்து ஒன்றும் வானத்திலேருந்து குதிக்கவில்லை. அவங்களை வந்து நீங்கள் ஒரு வேற்றுக்கிரகவாசியாக பார்க்கணும் அவசியம் இல்லை. உங்களுடைய சமுதாயத்தில் இருந்து, கிராமங்களில் இருந்து கஷ்டப்பட்டு படித்து வந்த மக்கள்லேருந்து வரவங்க தான் டாக்டர். மக்களுக்காக தான் அவங்க சேவை செய்ய போகிறாங்க. யாருமே வேணும்ட்டே வந்து இந்த பேஷண்ட்ஸ் ஆகணும், இந்த பேஷண்ட்டை வந்து தவறாக ட்ரீட்மெண்ட் பார்க்கணும், இந்த பேஷண்ட்டுக்கு சைடு எஃபெக்ட் வரணும்னு யாராவது ஒரு மருத்துவர் பண்ணுவாங்களா? வேணும்னே பண்ணுறது யாருமே வேணும்னே பண்ண மாட்டாங்க. நோயாளியினுடைய நோய், அவருடைய உடல் தன்மை, மருந்து மாத்திரையுடைய சைடு எஃபெக்ட்டுகள் எவ்வளவோ இருக்குது. அதையும் பொதுமக்கள் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு வெறுப்புணர்ச்சியை இது பண்ணுறது வந்து தவறு. அதே நேரத்தில் மக்களுக்கு நான் சொல்கிறது,
டாக்டர்கள் அனைவரையுமே வந்து நீங்கள் ஒரே பார்வையில் பார்க்காதீங்க. ஒருத்தர் கரெக்டாக இருக்கிறாங்கன்னா அவங்களை நீங்கள் வந்து பாராட்டினா கூட பரவாயில்ல, இந்த மாதிரி துன்புறுத்த ஒரு சில பேர் தவறு செய்கிறாங்களோ அதை நீங்கள் சுட்டி காட்டுங்க. சுட்டி காட்டி பத்திரிகையில் நிர்வாகத்துக்கு நீங்கள் சொல்லுங்கள், அந்த கடமையும் உங்களுக்கு இருக்குது. இப்போ அந்த டாக்டரோட கூட ஒர்க் பண்ணுற இன்னொரு டாக்டர் என்ன ஒரு முகநூல் பதிவு என்ன போடுறாரு அப்படின்னா, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் டாக்டர் பாலாஜி டெய்லி 100 பேஷண்ட் அட்டன் பண்ணுறாரு அப்படிங்கிறார். 100 பேஷண்ட்டு புற்றுநோய் பேஷண்ட் அட்டன் பண்ணுற அளவுக்கு அவருக்கு வேலை பதிவு எந்த விதத்தில் வந்துருது? அவர் இது கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையோ இல்லை பாலாஜிக்கு மட்டும் கிடையாதுங்க. நான் செங்கல்பட்டில் நான் படிக்கும்போது நான் வந்து மருத்துவர்களில் ஒரு குரலாக நான் இருக்கிறேன். நீங்கள் ஒரு அரசு மருத்துவமனையில் போங்க, அங்கே ஒரு பயிற்சி மருத்துவருக்கோ இன்டர்ன் சொல்கிற சிஆர்ஐக்கோ இல்லை ஒரு பிஜி படிக்கிற மாணவர்களுக்கோ பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக 48 மணி நேரம், தொடர்ச்சியாக 36 மணி நேரம்லாம் டியூட்டி போடுறாங்க. அப்போ வந்து டாக்டர்களுக்கும் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ இருக்குது, ஸ்ட்ரெஸ் எவ்வளோ இருக்குது. தீபாவளி, பொங்கல், ஆயுத பூஜை எதுக்குமே வந்து ஒரு பிறந்த நாளுக்கு கூட லீவ் கிடையாதுங்க. அன்றைக்கி எமர்ஜென்சியில் நம்ம வேலை பார்த்து தான் ஆகணும். நீங்கள் தீபாவளி அன்றைக்கி நீங்கள் அரசு மருத்துவமனை எமர்ஜென்சி வார்டுக்கு போங்க, எவ்வளோ தீக்காயங்கள், பட்டாசு வெடித்து ஆக்சிடென்ட் ஆகி குடிபோதையில் வந்து ஆக்சிடென்ட் ஆகி வராங்க. நீங்கள் நியூ இயர் அன்றைக்கி போங்க, 12 மணிக்கு மேலே தான் வந்து நியூ இயருக்கு அவ்வளோ கூட்டம் வரும். ஒரு ஆக்சிடென்ட்டு, வெட்டு குத்து, குடிச்சிட்டு விழுறவங்க, இவ்வளோ பிரச்சனைகள் வந்து எல்லா மருத்துவர்களுக்கும் இருக்குது. அதாவது பொதுமக்களுக்கு நான் சொல்கிற ஒரு விஷயம், தயவு செஞ்சு நீங்கள் ஒரு எமர்ஜென்சி வார்டுக்கு போய் பாருங்கள், எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அங்கே இருக்கிற கம்மியான ஒரு மேன் பவரை வச்சு அவ்வளோ ஒரு பொதுமக்களுக்கு எல்லாருக்கும் நல்லாக்கி ஒருத்தர் மனசு அங்கங்கே இருக்கும், ஒரு சீக்கிரம் பார்க்கலாம், இவரை வந்து இது பண்ணுறாங்க, கோவப்படுறாங்க. அவங்க ரத்த உறவுங்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் கண்டிப்பாக அவங்க வேதனைகள் இருக்கும். அதையும் தாண்டி தானே நம்ம வந்து வேலை செய்யணும். அரசாங்கத்துக்கு நம்ம வைக்கிற ஒரு கோரிக்கைகள் என்ன, இது போன்ற தவறுகளை, இது போன்ற ஒரு விஷயத்தை நம்ம எப்படி தடுக்க முடியுன்றதுக்கு எனக்கு கிட்ட ஒரு இதுக்கான ஒரு சொல்யூஷன், இதற்கான ஒரு விடை இருக்குது. அதாவது முக்கியமாக மருத்துவமனைகளில் நோயாளிகள் வரும்போது ஒரு ஏர்போர்ட்டு, ஒரு போலீஸ், ஒரு பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி ஒரு மெட்டல் டிடெக்டர் வச்சு இந்த மாதிரி ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ், கூர்மையான மெட்டல் ஆப்ஜெக்ட்ஸ் ஆகட்டும், வெப்பன்ஸ், இந்த துப்பாக்கி போன்ற விஷயங்களை வந்து மருத்துவமனை உள்ள அனுமதிக்கக்கூடாது. அடுத்ததாக நோயாளிகள் அவங்களுடைய உறவினர்கள், இந்த அட்டெண்டர்ஸ்னு சொல்லப்படுறவங்களை வந்து செக் பண்ணி அவங்கள வந்து ஒரு விசிட்டிங் ஹவர்ஸ் உள்ளதான் அவங்கள வர வைக்கணும். இப்போ நீங்கள் எப்போ போனீங்கன்னாலும் ஜிஹெச் உள்ள ஒரு வார்டில் குறைஞ்சது 150-200 பேர் அட்டெண்டரே இருப்பான். பேஷண்ட் ஒருத்தர் தான் இருப்பான், அவனை பார்க்க 10 பேர் வந்து நிற்பாங்க. ஸோ இந்த அட்டெண்டர்களுக்கு வந்து விசிட்டிங் ஹவர்ஸ்னு காலையில் 1 மணி நேரம், சாயந்தரம் ஒரு 1 மணி நேரம் ஆல்ரெடி அது அமலில் தான் இருக்குது. ஆனால் அதை வந்து நடைமுறைப்படுத்தவில்லை. அரசாங்கமோ இல்லை அந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகங்களோ எதுவும் சரியாக பார்க்கறது இல்லை, கண்ட்ரோல் பண்ண முடியல. அதை வந்து கேட்டு வாசலே செக்யூரிட்டிகள் மூலயமாக விசிட்டர் பாஸை கொடுத்து அவங்க அந்த தகுந்த நேரத்துக்கு தான் வரணும். மற்ற நேரங்களில் ஒருவர் தான் ஒரு பேஷண்ட் கூட இருக்கணும்ன்ற சிஸ்டம் கொண்டு வரணும். 3வது வந்து சிசிடிவி கேமரா. ஹாஸ்பிட்டல்களில், வார்டுகள், ஓபி வார்டுகளில் கண்டிப்பாக சிசிடிவி கேமரா இருக்கணும். சிசிடிவி கேமரா இருந்ததுன்னா அது சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. நிறைய இடங்களில் இந்த கம்ப்ளைண்ட் இருக்குது. ஒரு சிசிடிவி கேமரா இருந்து நீங்கள் சிசிடிவி கேமராவால் கண்காணிக்கப்படுகிறீர்கள் அப்படின்னா பொதுமக்களுக்கும் இல்லை இந்த மாதிரியான ஒரு எமோஷனல் இதாக இருக்கிறவங்களுக்கு ஒரு அச்சம், பயம் இருக்கும். அடுத்ததாக இந்த மருத்துவமனைகளில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் பூத், அதாவது போலீஸ் ஓபி அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காகனா அரசு மருத்துவமனைகளில் எப்பவுமே வந்து ஒரு 2-3 போலீஸ் இருக்கணும். ஒரு தவறு, அசம்பாவிதம், அது எல்லா மாவட்ட மருத்துவமனையிலும் இருக்கு, எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் அது வந்து சரி வர ஒரு எஃபிஷியண்ட்டாக இல்லை. ஏன்னா இந்த போலீஸ் பூத்துக்களில் ரொம்ப வயசான, ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜில் இருக்கிறவங்க, ஒரு சுகர் பேஷண்ட்டோ ஒரு ஹார்ட் பேஷண்ட்டோ பெருசாக வந்து அலட்டிக்காமல் வேலை வாங்கணுன்றதுக்காக அந்த இடத்துல போஸ்டிங் வாங்கிட்டு வராங்க. அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் கிடையாது. ஒரு தகராறு நடக்குதுன்னா கூட இவங்க உட்காந்து வேடிக்கை தான் பார்க்குறாங்க. இவங்க ஆக்டிவாக எங்கேயும் ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக ரவுண்ட்ஸ் வரது கிடையாது. அந்த போலீஸ் பூத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் 10,000 பேர் ஓபி வருவான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 2 போலீஸ் தான் இருப்பாங்க. அந்த 2 போலீஸ் அந்த ஓபி அந்த போலீஸ் பூத்லேயே உட்காந்துருப்பாங்க. அப்போ எப்படி தவறு நடக்காமல் தடுக்கிறதுக்கு தானே போலீஸ். அடி வாங்கினதுக்கப்புறம் கேஸ் நம்பரும் கேஸ் போடுறதுக்கு எதுக்கு நம்மளுக்கு போலீஸ் வேணும் மருத்துவமனைகளில்? அவங்க வந்து எல்லா மாடி, எல்லா ஃப்ளோர், எல்லா பில்டிங்ஸ், சென்சிட்டிவாக இருக்கிற ஏரியா, கேஷுவாலிட்டி, ஐசியூ, ஆப்ரேஷன் தேட்டர், இந்த ஒரு இடங்களில் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்க போய் ரவுண்ட்ஸ் போகணும். குறைஞ்சது ஒரு மருத்துவமனை, மாவட்ட தலைநகர் மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரிகளில் குறைஞ்சது ஒரு 25-50 போலீஸ் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அட்லீஸ்ட் நைட் டியூட்டிகளில் ஒரு 10 பேராவது இருக்கணும். அவங்க கையில் ஒரு ஆயுதம் ஏந்திய, ஒரு துப்பாக்கி ஏந்திய ஒரு போலீஸார் இருக்கணும். அதாவது ஹாஸ்பிட்டல் வெளியில் நீங்கள் இருந்தால் போதும். அது வந்து ஜஸ்ட் ஒரு மாரல் ஃபியர், ஒரு இதுக்காக கொண்டு வர்றது தான். இப்போ ஒரு பேங்க் ஏடிஎம்ல பார்த்தோன்னா துப்பாக்கி இந்த காவலர் இருப்பான், அவன் யாரையும் சுட போகிறது கிடையாது. ஆனாலும் ஒரு பயம் இருக்கும் இல்லையா, தவறு செய்யக்கூடாது, ஏடிஎம் திருட போகக்கூடாது. அதே தான். அதே போன்று தவறு செய்து இந்த மாதிரி ஒருத்தர் டாக்டர் அடிக்கிறாங்க, கத்தியால குத்துறாங்க, வன்முறை, குடிச்சிட்டு வந்து நிறைய இடங்கள்ல கலாட்டா பண்றாங்க ஹாஸ்பிட்டல்கள்ல, நிறைய வீடியோவும் நம்ம பார்த்துருப்போம். இதே போன்று வருவர்களுக்கு என்கிட்ட ஒரு சொல்யூஷன் என்னன்னா, இந்த மாதிரி டாக்டரை அடித்தால் அந்த சம்பந்தப்பட்ட நபருக்கு அரசாங்கம் வழங்கக்கூடிய இலவச திட்டங்கள், அதாவது இலவச ரேஷன் பொருட்கள், இலவச அரசு மருத்துவமனையில் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கிடையாது, ஃப்ரீ ஆம்புலன்ஸ் கிடையாது, ஃப்ரீ மெடிசின்ஸோ மருந்துகளோ கொடுக்கக்கூடாது, இந்த இலவச மின்சாரம் 100 யூனிட் ஆனது கட் பண்ணணும்,
இந்த 1000 ரூபா பணம் கொடுக்குற ஸ்கீம்ஸையும் கட் பண்ணணும், இந்த வீடு வழங்கும் திட்டம், இந்த கழிவறை திட்டத்தை எல்லாத்தையும் நீங்கள் பிளாக் பண்ணுங்க. நீங்க சிட்டிசன் படம் மாதிரில பேசுறீங்க. இல்லைங்க, இதுக்கு ஒரு குடிமகனுக்கு எதுவும் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறீங்க. அதாவது ஒருத்தர் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டர் அடிக்கிறாங்க அப்படின்னா இந்த தண்டனை கொடுத்தால்தான் இது போன்ற அவங்க அடிக்க மாட்டாங்க. இதில் வந்து எந்த தவறுமே கிடையாது. இப்போ வந்து ஒரு ட்ரங்க் அண்ட் டிரைவ் போகிறோம், இல்லை ஒரு ஹெல்மெட் போடாமல் போகிறோம். அப்போ போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்க, கூப்பிட்டு உனக்கு ஃபைன் போட்டு உன்னுடைய லைசன்ஸ் நம்பரில் அது பதிவாயிடுது. நீங்கள் 2 முறைக்கு மேலே நீங்கள் ட்ரங்க் அண்ட் டிரைவ் பண்ணினா உங்கள் லைசன்ஸ் கேன்சல் பண்ணப்படுது. அதே போன்று நீங்கள் கொண்டு வாங்களேன். எல்லா மருத்துவமனைகளையுமே இதுக்கப்புறம் ஆதார் கார்டுனுடைய எல்லா மருத்துவமனையும் இதுக்கப்புறம் ஆதார் கார்டை வச்சு தான் அவங்களுக்கு ஓபி சீட்டு போட்டு அவங்க நம்பர் கொடுக்கணும். ஒருத்தர் தவறு செஞ்சுட்டால் உடனே அதை ஒரு பிளாக் லிஸ்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் அதில் ஒரு என்ட்ரியை போடுங்க. இவர் டாக்டரை வந்து அடிக்கிறாரு, குடிச்சிட்டு வந்து கரெக்டாக பண்ணுறாரு, பிரச்சனை பண்ணுறாரு அப்படி என்றால் அடுத்ததாக வந்து இதே போன்ற பண்ணணும்னு தோணாது. அவங்களுக்கும் ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும், அவங்க குடும்பத்தில் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறத பார்த்தா இவ்வளோ கோரிக்கைகள் அடுக்கிக்கிட்டே போகிறீங்க. ஆனால் இந்தியாவிலே தமிழகம் தான் சுகாதாரத்துறையில் மேம்பட்டு இருக்கு, அதிகமாக வந்து பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கப்படுது சுகாதாரத்துறைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் கோரிக்கைகள் பார்த்தா இன்னும் ஒரு 10,000 கோடி தேவைப்படுற அளவுக்கு இருக்குது. அது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து கண்டிப்பாக செய்யணுங்க. அதாவது ஒரு நாட்டினுடைய கல்வி, சுகாதாரம், ரெண்டாவது நம்மளுடைய கட்டமைப்பு வசதிகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கல்வியும் சுகாதாரமே வந்து ஒரு சர்வீஸ் ஃபீல்டு. இதில் வந்து நம்ம இன்கம் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு அரசாங்கத்துக்கு வருமானம் வரக்கூடிய ஃபீல்டு இது கிடையாது. இது வந்து ஒரு சர்வீஸ் ஃபீல்டு. இன்றைக்கி ஒரு மனிதனுடைய ஆரோக்கியம் நல்லா இருந்ததுன்னா நாட்டினுடைய வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, அவங்க குடும்ப வளர்ச்சி எல்லாமே வந்து ஒன்று சேர்ந்து தான் வரப்போகுது. ஸோ டாக்டர்களுக்கு பாதுகாப்பு வழங்குறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணணுன்றது தான் நம்ம கோரிக்கை வைக்கிறமே கண்டி. இது அரசாங்கத்துக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 100 கோடி வந்தாலும் இது தவறு கிடையாது. இன்னொன்று, பொதுமக்களுக்கும் டாக்டர்களை வந்து அடிக்கும்போது அவங்களை தடுக்கிறதோ இதெல்லாம் இந்த இன்சிடென்ட்ல நடக்கவே இல்லை. அவர் பாட்டு கத்தியில குத்திட்டு நேராக நடந்து போயிட்டு, வாட்ச்மேன் கூட அவரை பிடிக்க முடியும், வாட்ச்மேன் கூட பிடிக்கல. அதுக்கப்புறம் யாரோ ஒரு பப்ளிக்கோ இல்லை யாரோ ஒருத்தர் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான் அவரை பிடிக்கணும். அதனால பொதுமக்களுக்கும் இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்குதுன்னா அதை தடுத்து அதை ஒரு அச்சம் இருக்கணும் இல்லையா? மனிதநேயமே இல்லாமல் எல்லாரும் இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தால் என்ன ஆகும்? ஒருவேளை இந்த மருத்துவர் இறந்து போயிருந்தால் அடுத்த கொல்கட்டா போன்ற ஒரு கொடூர சம்பவமாக தானே இருக்கும். அவங்க ஃபேமிலின்னு ஒன்று இருக்குது இல்லையா? எல்லையில ஒரு ராணுவ வீரர் வந்து ஒரு மருத்துவர் இழப்பே வந்து நமக்கு அதிகமான பணிச்சுமாங்க. இப்போ டாக்டர்ன்றது ஒன்றும் அவ்வளோ சுலபம் கிடையாதுங்க. 17 வயசுல MBBS படிக்க போனால் 6 வருஷம் MBBS படிக்கணும், 1 வருஷம் பிஜி ப்ரிப்பரேஷன் பண்ணணும். பிஜி ஆனது வந்து 3 வருஷம் படிப்பு, பிறகு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ப்ரிப்பரேஷன் 1 வருஷம், படிப்பு 3 வருஷம், கிட்டத்தட்ட 17-18 வருஷம் படிக்கிறாங்க. 32-33 வயசு வரைக்கும் படிச்சுட்டு தான் அடுத்த அவங்க வந்து ஒரு ஃபீல்டுக்கே வராங்க. ஸோ அந்த படிப்பு, அந்த டைம் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதுவும் அவ்வளோ ஈஸி கிடையாது. எக்கனாமிக்கல் லாஸ். இதில் எவ்வளோ ஒரு மன அழுத்தம் இருக்கும் தெரியுங்களா? இருக்கிறதுலே கஷ்டமான படிப்பு இந்த மருத்துவ படிப்பு தான். இதை படிக்கிறதாகட்டும், இதில் வந்து நம்ம நோயாளிகளுக்கு நம்மளுக்கு பொறுப்பும் ஜாஸ்தி, பொறுப்பு கடமை உணர்ச்சியும் ஜாஸ்தி, நம்ம நாலேஜபிளாகவும் இருக்கணும். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்களும் ரொம்ப டஃப். இவ்வளோ கடுமையான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை தாண்டி தான் படிச்சுட்டு வெளியில் வராங்க. ரெண்டாவது, படிக்கும்போதும் ட்ரீட்மெண்ட்டை பார்க்கும்போதும் எல்லா விதமான ஒரு ஹெல்த் அசார்ட், நோய் தாக்கம் பிரச்சனை எங்களுக்கும் வரும். கொரோனாவில் எனக்கு 3 வாட்டி கொரோனா வந்திருக்கு. கொரோனா வார்டில் வேலை பார்த்ததுனால. மற்றவங்க எல்லாருமே லாக்டவுனில் வீட்டில் பத்திரமா தான் இருந்தாங்க. மருத்துவர்களும் தூய்மை பணியாளர்களும் தான் போய் கஷ்டப்பட்டாங்க. காவலர்கள், பத்திரிகையாளர்கள் போன்றவர்கள்லாம் கஷ்டப்பட்டாங்க. ஸோ எங்களுக்கு கொரோனா காலம் மட்டும் கிடையாது. கொரோனா, ஒரு HIV, ஒரு ஹெப்படைட்டிஸ் B, ஒரு டிபி பேஷண்ட் இரும்புறாரு, இல்லை ஒரு சளி ஜுரத்தில் ஒரு பேஷண்ட் வராங்கன்னா எங்களுக்கும் அந்த இன்ஃபெக்ஷன் வருது. ஸோ நாங்களும் அதுக்கெல்லாம் ஊல் பண்ணுறோம். ஒரு டெங்குவில் ஒரு பேஷண்ட்டுக்கு கொசு கடிச்சிட்டு அதே ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற டாக்டர்ஸ்க்கு அந்த வார்டில் இருக்கிற பேஷண்ட் மூலயமா எங்களுக்கு டெங்கு வந்து நிறைய டாக்டர்கள்லாம் ரொம்ப அவஸ்தைப்பட்டிருக்கிறாங்க. ஸோ இவ்வளோ ஒரு 17 வருஷம் 18 வருஷம் படிப்பு, கடுமையான ஒரு படிப்பு, பணிச்சுமையே 36 மணி நேரம் 48 மணி நேரம் டியூட்டி பார்த்துட்டு வரோம். எங்களுக்கும் நோய் தாக்குற தன்மை இருக்குது. நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போகும்போது எங்கள் பொண்டாட்டி பிள்ளை, எங்கள் அப்பா அம்மா, அவங்களுக்குள்ள இன்ஃபெக்ஷன் வருது. எத்தனை டாக்டருங்களோட வீட்டில் கொரோனா டியூட்டி பார்த்துட்டு அவங்க வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா குழந்தைங்க எல்லாருக்கும் கொரோனா வந்திருக்கு. உங்களுக்கு தெரியுங்களா? இதெல்லாம் சொல்லப்படாத டாக்டர்களுடைய ஒரு மறுபக்கம். இப்போது ஒரு பெற்றோர் இருக்கிறாரு, பையன் ஒருத்தன் வந்து 12th முடிச்சிருக்கான்னா, என்ன படிப்பப்பா அப்படின்னு கேட்டால் அவங்க பெற்றோர் சொல்கிற முதல் வார்த்தை ஜட்ஜுன்னு சொல்லுவாங்களா? கிடையாது. வக்கீல்னு சொல்லுவாங்களா? கிடையாது. நீ இன்ஜினியர் வரணும்னு சொன்னால் கிடையாது. IAS IPS ஆகணுமா? கிடையாது. நல்லா படித்து டாக்டர் ஆகப்பான்னா எந்த பெற்றோராக இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இதை தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா இங்கே தான் டாக்டர்கள் அவ்வளோ பேர் படிச்சுட்டு வரோம். ஸோ இதை போன்ற தாக்குதல் பண்ணால் நம்மளுக்கு எதுக்கு ரிஸ்க்கு? ஏதாவது ஒரு சின்னதாக ஏதாவது ஏடாக்கூடம் ஆகிடுத்துனால் மக்கள் இந்த மாதிரி அடிச்சிருவாங்க, கொன்றுவாங்கன்னு ஒரு பயம் இருந்ததுன்னா யாரும் படிக்க வர மாட்டாங்க. யாரும் சரி மக்களுக்கு தன்னலமற்ற சேவை செய்ய மாட்டாங்க. ஸோ இது போன்ற ஒரு விஷயம், இப்போது ஏதாவது ஒரு பேஷண்ட்டு, உயிருக்கு ஆபத்தான பேஷண்ட் ஆப்ரேஷன் பண்ணி காப்பாற்றி உயிர் வராங்கன்னா அவங்க என்ன நமக்கு என்ன ஒரு தேங்க்யூன்னு கூட சொல்ல மாட்டாங்க பேஷண்ட்ஸ். அதெல்லாம் எங்களுக்கு ப்ரொஃபஷனல் நிறைய வருத்தங்கள் இருக்குது. நீங்கள் தேங்க்யூ சொல்ல வேணாங்க, போட்டு நீங்கள் வந்து எங்களை அடித்து உயிரை கொல்லாமல் இருந்தால் போதுமே, நாங்களும் உங்களில் ஒருத்தம் தானே. இப்போ இந்த சம்பவத்துக்கு அப்புறம் வந்து பேஷண்ட்டுக்கும் பேஷண்ட்டோட கூட ஒரு அட்டண்டருக்கும்
ஐடி கார்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு வந்திருக்குது. அதை கேள்விப்பட்டு இது கண்டிப்பா இது ஏற்கனவே இருக்கிற ஒரு சிஸ்டம், இது நடைமுறையில் இல்ல. கண்டிப்பா ஐடி கார்டு போடணும். புது உத்தரவு இல்லை, ஏற்கனவே இருக்கிறத சரியா பண்ணல அரசாங்கம். அதே நேரத்தில் இந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாமே டாக்டர் அடித்தா, நர்ஸுகளை அடித்தால் என்ன விதமான ஒரு தண்டனை இருக்குன்ற அதை வந்து டிஸ்பிளே பண்ணணும். அதுக்கான சட்டத்திட்டங்களை தண்டனைகளை வந்து எல்லா ஹாஸ்பிட்டல்களையும் அதை போஸ்ட் செக்ஷன் வைஸாக எழுதி வச்சா இன்னும் கொஞ்சம் பயம் வரும். சிசிடிவி கேமரா போடுங்க, செக்யூரிட்டியை டைட்டன் பண்ணுங்க. போலீஸ் இப்போ இந்த கத்திக்குத்து சம்பவத்தில் நீங்கள் ஒரு போலீஸை கூட நீங்கள் வந்து பார்த்துக்க முடியாது. போலீஸே இல்லை. படத்தில் வந்து காமிக்கிற மாதிரி எல்லா பிரச்சனையும் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா போலீஸ் வந்து கேஸ் தான் எழுதிட்டு இருக்காங்க. குற்றவாளியும் பிடிக்கல, அந்த விஷயத்தையும் தடுக்கல. பொதுமக்களை பிடிச்சி எடுத்துட்டு போய் போலீஸில் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் வராங்க. அப்புறம் எதுக்கு அந்த இடத்துல வந்து போலீஸ் பூத்து, போலீஸ் அவுட் போஸ்ட் சொல்லுங்க. கடைசியாக இத்தனை கோரிக்கைகள் அரசுக்கு வச்சிருக்கீங்க. இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுறதுக்கு எவ்வளோ நாளாகும்னு நினைக்கிறீங்க? இந்த கோரிக்கையை நிறைவேற்றப்படுறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு எந்த விதமான அழுத்தங்கள் கொடுக்க நினைக்கிறீங்க? அதாவது கொல்கட்டால இந்த ஒரு பெண் மருத்துவரை வந்து ரேப் பண்ணி மர்டர் பண்ணதுக்கு அப்புறமா சுப்ரீம் கோர்ட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா சூமுட்டாவாவே அந்த கேஸை எடுத்து விசாரணை பண்ணி அவங்க சில கைட்லைன்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. குடிச்சிட்டு யாரும் ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடாது, அட்டெண்டர்ஸ். பேஷண்ட் வேணால் குடிச்சிட்டு ஒரு அவசரத்துக்கு வரலாம், மெட்டல் டிடெக்டர் வச்சு கண்காணிக்கணும், கூட்ட நெரிசலை வந்து தடுக்கணும், சிசிடிவி கேமராக்கள் டாக்டர் ரூமு அந்த இடங்களில் சிசிடிவி கேமரா இருக்கணும். ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே போலீஸ் போய் அதை அட்டன் பண்ணணும். அதே நேரத்தில் பணிச்சுமை இல்லாமல் மருத்துவர்களுக்கான ஒரு கட்டமைப்பு நீங்கள் உருவாக்கணும். மேன் பவர் இன்க்ரீஸ் பண்ணணும். இவ்வளோ கைட்லைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இது கண்டிப்பாக அனைத்து மாநில அரசாங்கமும் இதை வந்து பண்ணணும். நம்ம தமிழக அரசாங்கம் பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இது உடனடியாக ஒரு போர்க்கால அடிப்படையில் உடனடியாக நம்ம 2-3 மாதத்துக்குள்ளே பண்ணணும். நம்முடன் இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி. நன்றி சார், தேங்க்யூ.